எல்லாருக்கும் வணக்கங்க. மார்கழி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியது. இதில் முக்கியமாக திருவாதிரை, அதாவது ஆருத்ரா தரிசனம், இதை மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இது சுமங்கலிகள் எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு விரத முறைங்க. மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் ஆருத்ரா தரிசனம்ங்க. இந்த திருவாதிரை மார்கழி மாதம் எத்தனாம் தேதி எந்த நாளில் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:46 இருந்து திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்னைக்கு தொடங்குற திருவாதிரை நட்சத்திரம் அடுத்த நாள் காலையில் அதாவது திங்கட்கிழமை 13ஆம் தேதி காலையில் 11:23 வரைக்குமே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதில் வழிபாடு பண்ணுறதுக்கான நேரம் மற்றும் தாலி சரடு மாத்துறதுக்கான நல்ல நேரம் பார்க்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சாயங்காலம் 3:30 4:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 9 மணிக்கு மேலே 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் இந்த விரதத்தை முடித்து நீங்கள் தாலி சரடு அப்படிங்கிறத மாற்றிக்கலாங்க. அப்படி இல்லை 13ஆம் தேதி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா 13ஆம் தேதி காலையில் 11:23 வரைக்கும் தான் நட்சத்திரம் இருக்கிறதுனால காலையிலேயே நீங்கள் பூஜைகளை முடிச்சுக்கலாங்க. அதுக்கு நல்ல நேரம் காலையில் 6:30 to 7:30, அப்படி இல்லைன்னா 9:30 to 10:30ங்க. இந்த 2 நேரங்களில் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு